ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பி வந்து இன்றைக்கி லன்ச் வேணாம்மா, எனக்கு டிஃபன் வேணும், எக்கு கிரேவின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் மாவு காலையிலே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு மார்னிங்கே காஃபி குடிக்கணும்னு தோணி. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து 2 கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. மழை வர மாதிரியும் இருந்துச்சு, வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் வந்து மார்னிங் சரி தம்பிக்கு டிஃபன் செஞ்சுட்டு காஃபி குடிக்கலான்னுட்டு அப்புறம் எனக்கு காஃபி போட்டேன். காஃபி போட்டுட்டு தம்பி அதுக்குள்ளே வேக்கப் ஆகலான்னு பார்த்தா அவனை போய் என்னால் எழுப்ப முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடும், அதுக்கப்புறமா தம்பி எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காஃபி போட்டுட்ருந்தேன். காஃபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ காஃபி எனக்கு பிடிக்காதுங்க. நான் நெஸ்காஃபி தான் ட்ரிங்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு என்ன, மோஸ்ட்லி எல்லோரும் டீ தான் குடிப்பீங்க எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து காஃபி தான் பிடிக்குங்க, எனக்கு டீ பிடிக்காது. ஸோ அதனால் மார்னிங் வந்து எனக்கு காஃபி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். காஃபி போட்டுகிட்டே இருந்தேன். போட்டுட்ருக்கும்போதே அப்புறம் பால்கார அக்கா வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட பால் வாங்கிட்டு நான் ஆக்சுவலி எஸ்டர்டே நைட்டு பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அந்த பால் தான் காலையில் மார்னிங் எனக்கு போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வர பால் வந்து காய்ச்சி வச்சுருவேன். ஸோ அது நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்கும் அடுத்தது வந்து நைட்டுக்கும் யூஸ் பண்ணிப்போம். இப்போ காஃபி போட்டு கொடுத்தா நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ எக்கு கிரேவிக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நான் பார்த்து அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய், கடுகு, சின்ன ஜீரகம், மிளகு ஜீரகம் இருக்குல்ல, அதை போட்டுடணுங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு 5 பல் பூண்டு உரித்து, அது வேணும்னா இன்னும் வாசனைக்கு தட்டி கூட வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா வதக்கி அது ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு இதில் இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லி பானையில் இட்லி ஊற்றிட்டு அது வேப்பாயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி ஒயிட் கலர் தாங்க பனியான் துணி போடுவேன் நான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு காட்டன் க்ரீன் கலர்லேயே போட்டுவிட்டேன். ஸோ ஆனால் கலரில் எதுவும் பிடிக்கலங்க, நல்லா தான் இருந்துச்சு. காட்டனில் யூஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்கு மசாலா போடலாம், இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் கிரேவி நல்லா வேப்பாகி அதுமாரி நல்லா பாயில் ஆகணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான சால்ட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா எக்கு உடச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும். நம்மளுக்கு ஃபுல்லாக உதிரியாக வேணும்னா கிண்டி விட்டுடலாம். வேண்டாம் எக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வேணும் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதை கிண்டக்கூடாது. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வந்து உதிரியாக வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்காக சாப்பிட்ற மாதிரி வேணும்ன்ட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இட்லி ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நெக்ஸ்ட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். இட்லி நல்லா சூடான இட்லி ப்ளஸ் எக்கு கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கா? எல்லோரும் என்ன பண்ணீங்க? காலைல டிஃபன் செஞ்சிட்டிங்களா? தம்பிக்கு திரும்ப கொண்டு கொடுக்கும்போது என்னம்மா எக் கிரேவி தானா அப்படின்ட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணீங்க குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தம்பி கிளம்பிட்டார், ஸ்கூலுக்கு வேன் ரெடியாக வந்துடுச்சு. ஸோ எனி டைம்மா வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸ்கூல் போயிட்டு திரும்ப லஞ்சுக்கு எனக்கு டிஃபன் தாம்மா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி டிஃபன் தாங்க கொடுத்தேன். எப்பயுமே லஞ்சு கொடுப்பேன், இன்றைக்கி எனக்கு டிஃபன் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டிஃபனே கொடுத்தாச்சு. அவங்க ஆட்டோ ரிக்ஷா கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேன் கிளம்புனதுக்கப்புறம் சரி இங்கேண்ட திரும்பலான்னு பார்த்து திரும்பும்போது கிளைமேட் வந்து மறுபடியும் கொஞ்சம் சம்மர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னமோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு தோணுச்சுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். நீங்கள் என்ன பண்ணீங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.